ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரேட் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $80,981 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சண்டே கேண்டல் தான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான், மண்டே கேண்டல் உள்ளே உட்காந்துட்டான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு இந்த 80,000 கீழே, சரிங்களா, இந்த 80,000 நான் நேற்று சொல்லி இந்த வீடியோவில் இந்த 80,000 கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸை அகெயின் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நேற்று அது மட்டும் இல்லாமல் 4 hour கேண்டல் அப்டேட், ஓகேங்களா, நம்ம வந்து டெலகிராமில் ரெகுலராக 4 hour கேண்டல் அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணுங்கள். அந்த 4 hour கேண்டலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9:30 கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது அடுத்து வர 9:30லேருந்து 1:30 கேண்டல் வந்து கீழே வந்து இந்த 80,000 கீழே பிக்கஸ்ட்டு மறுபடியும் மேலே வந்து 80,300 மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி காலையில் 4 hour கேண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி ப்ரைஸு அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை உடையறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நேற்று வந்து நான் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெனன்ட் பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த பெனன்ட் பேட்டர்ன் பிரகாரம் நம்மளுக்கு கீழே வந்து டச் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ மேலேயே 2 டச் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அகெயின் ப்ரைஸ் இங்கே போகுதுன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிரேக் அவுட் அண்ட் புல் பேக் அகெயின் நம்மளுக்கு வந்து மேலே போகும். ஓகேங்களா? மேலே போகும். நான் சொல்கிறது எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த 86லேருந்து 89 இது தாங்க ரேஞ்சு. சரிங்களா? இந்த ரேஞ்சுக்கு போன பிறகு அங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டல் எனக்கு தெரிஞ்சு எங்கே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,800, நான் ரவுண்டு ஃபிகராகவே எடுத்துக்கிறேன். 81,800க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சதுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு மேல் நோக்கி போகும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நான் லெவல் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளோட டைரக்ஷன் எது வைக்கணும்னா 86 நோக்கி போகணும். ஓகேங்களா? 86 நோக்கி போகணுன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்குற அந்த ரேஞ்சை நோக்கி ப்ரைஸ் வந்து உடச்சி வரணும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வருதா அப்படின்றது பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு லெவல்ஸையும் நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த லெவல்ஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நாமளும் வந்து அந்தந்த லெவல்ஸ் என்னன்றது பார்த்துக்கினே வரணும். இன்கேஸ் இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி 81,800க்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா பிரேக் அவுட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெனன்ட்டோட ட்ரையாங்கலோட இது. ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆகணும். அகெயின் என்ன பண்ணணும், நம்மளுக்கு திரும்ப புல் பேக்குக்கு ஒரு பியரிஷ் கேண்டல் வரணும். திரும்ப பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும், திரும்ப புல் பேக், அதுக்கப்புறம் கடகடன்னு மேலே போகணும். ஸோ மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஷ்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு அது அந்த அங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது பெரிய கிராஷாக இல்லைனா வந்து திரும்ப இங்கேருந்து ஏதாவது சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போட்டால் இங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஆனால் என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா, இங்கேருந்து இது வைக்க போகணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? அட்லீஸ்ட் பேர் மினிமம் பார்த்தீங்கன்னா 85, 84 அந்த மாதிரியாவது போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஒருவேளை நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஹையை உடைக்காமல் ப்ரைஸு கீழே வந்துட்டான்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் கீழே என்ன ரேஞ்சு வரான்றது பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து 78,000, இந்த 78,000 என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அடுத்த இருக்கிற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 73லேருந்து 70,000. ஓகேங்களா? இந்த 78 உடைச்சாலே ஒரு என்னென்னா ஒரு டேஞ்சர் சினாரியோ மாதிரி தான். சரிங்களா? இந்த 78 வந்து ஹோல்டு பண்ணுறான்னா பார்க்கணும். இல்லை பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து கீழ் நோக்கி வருவான் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அப்போது இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது நாம் பார்க்கணும். இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு 81,800க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் க்ளோஸ் இருக்குதா இல்லையான்றது. ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 hourக்கும் அப்டேட் கொடுத்துன்னு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படியே ஹைப், ஓகேங்களா, மறக்காமல் அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ஹைப் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸை வந்து ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஹைப்புன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ கடைசியான டிசைட் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே லோன் லெசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களும் யூஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி